நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் யார் தெரியுதா? யாரும் தெரியலையே. நான் பொண்ணோட தாய் மாமா. உட்காருங்க. இந்த மாதிரி வீட்டில் சொன்னாங்க மாப்பிள்ளை பார்த்துருக்கதா. அம்மா சொல்லியிருந்தாங்க வருவேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு மாப்பிள்ளையை பற்றி நான் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கலாமா. 5 வேளை தொழுற பையனாக இருக்கணும், குரான் தீன் திக்கர் இருந்தால் போதுமா. என்னோட ஆசை பார்த்தீங்கன்னா வந்து நபி வேலை தான் ஃபுல்லாக நடத்தணும்னு ஆசை. சரி, என்ன வேலைமா பார்க்குறீங்க? உள்ளூரில் பார்த்தீங்கன்னா வந்து நெல் வயல் எல்லாமே ஃபுல்லாக கணக்கு போய் என்ன பார்த்துக்கிட்டு. வேலை பார்த்தா என்ன, ஹலாலாக பார்த்தா போதுமா. அதான் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. நான் வந்து உங்கள் பொண்ணை வந்து நல்லா பார்த்துப்பேன். நீ வந்து நீ நம்பலாம். பொண்ணு உங்கள் பொறுப்புமா, மட்டுமா. மாப்பிள்ளை எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. துபாய் மாப்பிள்ளைனால பிடிக்காம இருக்குமா? 3 கண்டிஷன் இருக்கு. இந்த வீட்டு வேலை எல்லாம் பார்க்க தெரியாது, நீங்க தான் பாத்துக்கணும். அது வீட்டு வேலை கூட்டுறது, பெருக்கிறது, சமைக்கிறது பார்த்துக்கலாம்ப்பா. அதே மாதிரி பொண்ணு துபாய் காய்ச்சிட்டு வந்துடணும். அதான் பொண்ணு என்னத்தான் ஓதிட்டாங்க. பொண்ணு நல்லா ஓதுவாங்கம்மா. யாராச்சும் இறந்து போயிட்டா யாசின்னு ஓதுவாங்க, எல்லாம் நல்லா ஓதுவாங்க. என் பொண்ணு மல்லிகாமா. அதான் மல்லிகாவா? உங்க பொண்ணு பேர் வந்து ஐசன் சொல்லுவாங்க. இல்ல, பொண்ணு ஓது, நான் பட்டம் பேர் சொல்றேன். பட்டம் பேர் முப்பலிகான்னு சொல்லுவாளேதா? சரிம்மா. ஆமா, இந்த நான் அடிக்கிறேன். வறுமையை ஏற்று சீமாட்டியாகவே வாழ்ந்தாரே கண்ணியரே அன்னையரே.